அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். நமக்கு யாருடைய நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறது? நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, இயேசுவின் நாமம். பிரியமானவர்களே, அந்த நாமம் நம்ம மேல தரிக்கப்பட்டதுனால என்ன ஆசீர்வாதம் என்று இன்னைக்கு பார்க்கிறோம். எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனத்தின் பின்பகுதி, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டும் இருக்கிறதே, எங்களை விட்டு போகாதிரும். தீர்க்கதரிசி புலம்புகிறார், உங்க நாமம் எங்க மேல இருக்குப்பா, எங்களை விட்டுட்டு நீங்க போகவே முடியாது. ஆமென். பிரியமானவர்களே, நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் நம்ம மேல ஒரு நாமம் இருக்கும். அந்த குடும்ப தலைவனுடைய நாமம் எல்லார் மேலையும் சொல்லப்படும். என் கணவனுடைய பெயர் ஜோசப், நான் ஜானட் ஜோசப், என் மகன் அலெக்ஸ் ஜோசப், என் பேர குழந்தைகள் ஜான் ஜோசப், சைமன் ஜோசப். பிரியமானவர்களே, எல்லார் மேலேயும் அவருடைய நாமம், அதையும் சேர்த்து சேர்த்து சொல்றோம். அப்படியானால் அந்த குடும்ப தலைவர் எல்லாரையும் பொறுப்பெடுத்து பாதுகாக்கணும், பராமரிக்கணும், கூடவே இருக்கணும். இந்த வசனத்தின் முந்தின வசனம் எரேமியா 14:8வது வசனம் சொல்லுகிறது, தேவரீர் நீர் தேசத்தில் பரதேசியை போலவும் ராத்தங்க இறங்குகிற வழிப்போக்கனை போலவும் இருப்பானேன். பாருங்க, தேவனிடத்துல புலம்புகிறார், அப்பா நீங்க வழிப்போக்கன் மாதிரி வந்து போகாதீங்கப்பா, ராத்திரி மட்டும் வந்து தங்குகிற ஏதோ ஒரு பரதேசியை போல வர வேண்டாம் தெய்வமே, எங்க கூடவே இரு, எங்க கூடவே இரு. பாருங்க, ஆமா, அவர் இல்லாமல் நாம் வாழ முடியாது. பிரியமானவர்களே, அவருடைய நாமம் தரிக்கப்பட்டும் இருக்கிறபடியால் அவர் நம்ம கூட தான் இருப்பாருங்க. இன்னைக்கு உங்க கூட தான் இருக்கிறார். அவர் கூட இருக்கிறதுனால உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் இன்று முதல் உங்க வாழ்க்கையில தங்கும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகர், ஆவியான அன்பு தெய்வம், அப்பா நீங்க தான் எங்க குடும்பத்தின் தலைவர். உங்க நாமத்தை நாங்க தரிச்சிருக்கோம்ப்பா, உங்க நாமம் எங்க மேல தரிக்கப்பட்டும் இருக்கிறதே. நீர் எங்களோடு தங்கியிரும், எங்களோடு இரவும் பகலும் தங்கியிரும் என்று எரேமியா கதறுகிறார். தெய்வமே, நாங்களும் இன்னைக்கு கதறுகிறோம். எங்க குடும்ப தலைவராய், எங்க வீட்டின் தலைவராய், எங்க வாழ்வின் தலைவராய் நீர் கூட இருந்து எங்க ஒவ்வொருவரையும் பொறுப்பு எடுத்துக்கோங்கப்பா. அப்பா, எங்களுடைய எல்லா காரியங்களிலும் நீர் கூட இருக்கிறதுனால உண்டாகிற ஆசீர்வாதங்களை நாங்க பார்க்கட்டும், எங்களுக்கு வழிகாட்டும், ஆலோசனை தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இணையில்லாத நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.